ஜெபம்னு சொன்னாலே நிறைய வகைகள் இருக்கு. ஒன்னு துதித்தல். துதித்தல் என்று சொல்லும் போது தேவனை துதிக்கிறதான ஒரு காரியம். தேவனுடைய மகத்துவங்களை நினைத்து, அவருடைய வல்லமையை நினைத்து, அவருடைய படைப்புகளை நினைத்து, அவருடைய சகல காரியங்களை நினைத்து அவரை துதிக்கக்கூடியதான ஒரு காரியம். அவர் துதிகள் மத்தியிலே வாசமா இருக்கிறது. அடுத்தது என்ன? நன்றி ஜெபம். இந்த நன்றி சொல்றதே மனுஷனுடைய வாழ்க்கையில இல்ல. நல்ல முதிர்ச்சி அடைந்த ஜெபஜீவியம் உள்ளவங்களோட ஜெபத்தை நீங்க கேட்டு பார்த்து அழகா இருக்கும். முதல்ல அவங்க தேவனை துதிப்பாங்க. இவ்வளவுதான் அவங்களுக்கு நெருக்கடிகள் இருந்தாலும் முதல்ல தேவனை துதிப்பாங்க. அடுத்தது தங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒவ்வொரு நாளும் தேவன் தங்களுக்கு செய்தான காரியங்களை குறித்த நன்றி உணர்வோட நன்றி செலுத்துவாங்க. அது அப்படியே ஸ்தோத்திரத்தின் மூலம். ஸ்தோத்திரம்னாலும் நன்றி தான். அடுத்தது பாவரிக்கை ஜெபம். பாவரிக்கை என்றால் நம்ம தேவனோடு பேசுறதுக்கு தகுதி இல்லாத, அவர் பரிசுத்தர், மாறாத. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ண போகும்போது இன்னைக்கு என் ஜீவியத்துல என்னென்ன குற்றம் வந்துட்டுங்கிறத அறிஞ்சு மூணாவது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, இன்னைக்கு உம்மிடத்துல பேச வந்திருக்கேன், ஆனா நான் பேச தகுதி கிடையாது. ஏன்? நான் பாவி, நான் குற்றவாளியா உமக்கு முன்பா வந்திருக்கேன் ஆண்டவரேன்னு சொல்லி உங்க பாவங்களை அறிக்கை பண்ணக்கூடியதான பாவரிக்கை ஜெபம் உங்களுக்குள்ள இருக்கும். மூணாவது காரியம். நான்காவது ஒப்புரவாகுதல் ஜெபம். பாவம் செய்கிற எவனும் தேவனுடைய மனுஷன் கிடையாது, அவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நேற்று நீங்க நல்லா இருந்து இன்னைக்கு நீங்க விழுந்துட்டீங்கன்னா, இல்ல ஒரு சின்ன ஒரு பாவம் வந்துட்டாலும் கூட பாவங்கிறது பாவம் தான், அது வீழ்ச்சி தான். அப்போ நீங்க என்ன செய்யணும்? மறுபடியும் அந்த தேவனத்துல ஒப்புரவாகணும். ஆண்டவரே, இனி இவைகளை செய்ய மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு இறக்கம் செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி அவரோட நீங்க ஒப்புரவாகும். உங்களுடைய அந்த உறவை நீங்க புதுப்பிச்சு கொடுக்கலங்களா இருக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்தல். ஒப்புரவாகிறது மட்டும் போதாது. ஆண்டவரே என்னையே, அதாவது அடுத்தது ஒப்பு கொடுத்தல் ஜெபம். எப்படி? என்னையே உமக்கு என்று அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் மாத்திரம் நான் செய்வேங்கிறது. அதாவது என்ன சொன்னேன்? துதிக்கணும். முதல்ல ஜெபம் பண்ணாலே அவரை நினைச்சு துதிங்க. துதிக்கும் போது கிருபை கிடைக்கும் இருக்கு. ரெண்டாவது நன்றி சொல்லணும், அவர் நமக்கு செய்த நன்மைகள். ஏன்னா நம்ம இந்த உலகத்துல வாழவே தகுதி கிடையாது. இப்போ ஒவ்வொரு நாளும் நம்மள ஆண்டவர் பாதுகாக்கிற விதங்களை பார்த்து அது அதிசயம். அப்ப நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கும். அடுத்து பாவரிக்கை. செய்த பாவங்கள் எல்லாம் நமக்கு இப்ப அந்த இதெல்லாம் பழகி போச்சு. அதாவது ஒரு உணர்வே இல்லை. பொய் தானே, ஒரு கெட்ட காரியம் தானே. இல்ல, பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குதா, நீங்க தேவனோடு உள்ளவங்க கிடையாது. சாத்தா உங்களுக்குள்ள வந்துட்டா அந்த உறவு முறிஞ்சு போச்சு. அப்ப நீங்க பாவங்களை அறிக்கை பண்ணின பிறகுதான், ஒப்புரவான பிறகுதான், உங்களை நீங்க தேவனத்துல அர்ப்பணித்த பிறகுதான் உங்களை தேவைகளுக்காண்டி நீங்க ஜெபம். நம்ம என்ன பண்றோம்? எடுத்தம் பிடிச்ச எனக்கு அது வேணும் இது வேணும். நீ யாரு? நீ சாத்தனுடைய மகன். நீ யாரு? பாவி. உனக்கு தேவனுக்கு இடையில உறவே இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்ட சக்தியே நமக்கு இல்லை. அடுத்து உங்களையே ஒப்பு கொடுக்கணும். ஏன் நான் தேவசுத்தம் செய்வேன் ஆண்டவர்னு சொல்லி உங்க ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கணும். அடுத்த கட்டம் தான் என்ன? விண்ணப்பம். எனக்கு என்னென்ன தேவையெல்லாம் இருக்கு ஆண்டவரே, இல்ல குடும்பத்துக்கு என்னென்ன தேவையில்லை. அப்படி ஒப்புரவு ஆன பிறகு, தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்த பிறகு உங்க விண்ணப்பங்கள் எல்லாம் நீங்க சொல்லி பாருங்க. அப்பா ஒரு கேட்பாரு. இல்லைன்னா உங்க வேலைக்காரன் கிடையாது, நீங்களே பாவிகளாகவும் துஷ்டர்களாகவும் துரோகிகளாகவும் அடுத்தவங்களுக்கு இடல உண்டாக்கூடியவங்களாகவும் இருந்துட்டு எனக்கு அது வேணும் இது வேணும், என் நிலைமை இப்படி இருக்கு, எனக்கு இறங்குன்னு சொன்னா இறங்க போறதே கிடையாது. அப்போ கடைசி தான் என்ன? விண்ணப்ப ஜெபம். அடுத்தது என்ன? மன்றாட்டு ஜெபம். மன்றாட்டு ஜெபம்னா நீங்க உங்களுக்காக ஜெபித்தது போக மற்றவங்களுக்காக பரிந்து பேசு. என் குடும்பத்துல என் புருஷன் நிலைமை எப்படி இருக்கு, என் பிள்ளைங்க நிலைமை எப்படி இருக்கு சொன்னா கேட்கல, என் பிள்ளைங்களுக்கு இறங்க ஆண்டவரே. அப்ப விண்ணப்பங்கிறது உங்களுக்கு நீங்க பண்றீங்க. அடுத்து மன்றாட்டு உங்க பிள்ளைங்க, உங்க புருஷனுக்காண்டி, உங்க மனைவிக்காண்டி, மற்றவங்களுக்காண்டி. அப்போ அதுக்கு அடுத்ததான் மன்றாட்டு ஜெபம் வருது. கடைசி தேவனிடத்துல விசாரிக்கக்கூடிய ஒரு ஜெபம். 8 விதமான ஜெபம். தேவனிடத்துல விசாரிக்கக்கூடிய ஜெபம்னா என்ன? ஆண்டவரே, எனக்கு என்ன உங்க சித்தம் என்பது தெரியல, இல்ல ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்துக்கு எனக்கு என்ன செய்யணும், இதுக்கு என்ன செய்யணும்னு தெரியலன்னு சொல்லி அதுக்கு தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு காரியம்.